ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் சோப்பியான் மாவட்டத்தில் உள்ள சுக்ரு வனப்பகுதியில் தீவிரவாதிகள் வேட்டையை கல்லர் ஆபரேஷன் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தொடங்கி நடத்தி வருகிறது. இந்த நடவடிக்கையில் 3 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் பதுங்கி இருந்த இடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆயுத குவியல் தொடர்பான விவரங்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சீன நாட்டில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் வெடிகுண்டுகள், கிரனைட் குண்டு, கையெறி குண்டுகள், மேலும் சிறிய ரக ஏவுகணைகள், துப்பாக்கி குண்டுகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பணம் மற்றும் அவர்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தீவிரவாதிகளின் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த சோபியானில் உள்ள சுக்ரு வனப்பகுதியில் நடத்திய இந்த கில்லர் ஆபரேஷனில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை இப்போது இந்திய ராணுவம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. அந்த இடத்தில் இருந்த ஆயுத குவியல், மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை அவர்கள் அந்த இடத்தில் பதுக்கி வைத்திருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சோபியான் மாவட்டத்தில் அந்த சுக்ரு வனப்பகுதியில் கண்டறியப்பட்டது. அந்த ஆயுத குவியலிலும் துப்பாக்கி குண்டுகள் மற்றும் சிறிய ரக ஏவுகணைகள், கையெறி குண்டுகள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு அது ராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்த பிறகு ஆபரேஷன் கெல்லர் என்று ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர பகுதி, எல்லை கட்டுப்பாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தீவிரவாத பயங்கரவாத முகாம்கள் மற்றும் அவர்கள் பயிற்சி செய்யும் இடங்கள், மறைந்திருக்கும் பதுங்கி இருக்கும் இடங்கள் ஆகிய அனைத்திலுமே அந்த தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதில் 3 பேர் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் மறைந்திருந்த அந்த பதுங்கி இருந்த அந்த பதுங்கு குழிகள் மற்றும் அந்த பகுதிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுத குவியலை இப்போது நாம் பார்க்கிறோம். இதில் மேகசின் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த துப்பாக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த துப்பாக்கி குண்டுகள் மற்றும் கையெறி குண்டுகள், இது தவிர சிறிய ரக ஏவுகணைகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், அந்த தீவிரவாதிகளின் அந்த ஐடி கார்டு, அடையாள அட்டைகள் மற்றும் பணம், கட்டுக்கட்டாக பணம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடைமைகளோடு அந்த பகுதியில் இருந்த தீவிரவாதிகள் சுற்றி வளைத்து சுட்டுக் கொல்லப்பட்டாலும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் மற்றும் அவர்களோடு தொடர்புடைய அந்த நபர்கள் உள்ளிட்ட பல்வேறு ரகசியங்கள் இந்த ஆயுத குவியல் பறிமுதலில் வெளியாகி இருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த ராணுவம் அந்த பறிமுதல் செய்த அந்த ஆயுத குவியலை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் துப்பாக்கி தோட்டாக்கள், நவீன ரக துப்பாக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த மேகசின் ரக குண்டுகள், இது தவிர கையெறி குண்டுகள், நவீன ரக கையெறி குண்டுகள், சிறிய ரக ஏவுகணைகள், சீன தயாரிப்பு தொலைத்தொடர்பு கருவிகள், சாதனங்கள் உள்ளிட்டவையும் அவர்கள் அந்த தீவிரவாதிகளின் அடையாள அந்த அட்டைகள், போலியான அடையாள அட்டைகள், கரன்சி, ரூபாய் நோட்டுகள் ஆகியவையும் இந்த ஆயுத குவியலோடு பறிமுதல் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ரிதி.